என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். திமுக கூட்டணிக்கு மிக பெரிய ஒரு ஆப்பை தயார் செய்துவிட்டது பாஜகவும் அதிமுகவும். தமிழ்நாட்டில் எது நடக்கக்கூடாது என்று திமுக கூட்டணி எண்ணிக்கொண்டிருந்ததோ அது தமிழ்நாட்டில் நடந்து விட்டது. திமுகவை சுத்தமாக ஜீரோவிற்கு கொண்டு செல்லுவதற்கான ஒரு மிகப்பெரிய கூட்டணி வியூகம் அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த தகவலை பற்றி தான் இந்த காணொளி முழுமையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பு உறவுகளே, வாருங்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில ஆட்சியில் இருக்கின்ற பாரதிய ஜனதாவின் இலக்கு என்ன அப்படின்னா, மீண்டும் மத்தியில நாமே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது பாஜகவினுடைய இலக்கு. இந்த இலக்கை முறியடிக்க வேண்டும் என்றால் இந்திய அளவில் ஒரு வலுவான கூட்டணி தேவை. ஆனால் அதற்கு காங்கிரஸ் முயற்சி செய்து அது தோல்வியில் முடிந்து போனது. இந்தியா கூட்டணி உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் நிதிஷ்குமார். அவர் தன்னை பிரதமர் வேட்பாளராக நினைத்துக் கொண்டு இந்தியா கூட்டணியை முடிவு செய்தார். ஆனால் இந்தியா கூட்டணி முடிவு செய்த பிறகு ராகுல் காந்தி ஒரு பக்கம், மம்தா பானர்ஜி ஒரு பக்கம், அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பக்கம், மு.க. ஸ்டாலின் ஒரு பக்கம், இவர்களெல்லாம் நான் தான் பிரதமர் வேட்பாளர் என்று முன்மொழிய வேண்டும் என்று எல்லோரும் இந்தியா கூட்டணியில் ஒவ்வொருவராக அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். கூட்டணிக்குள்ள நிதிஷ்குமார் தான் இந்தியா கூட்டணியை உருவாக்குறாரு. ஆனா அந்த கூட்டணியை உருவாக்கின பிறகு அவர்கள் சில கூட்டங்களை நடத்துறாங்க. அந்த கூட்டத்துல பிரதமர் வேட்பாளராக ராகுலை முன்மொழிவதா, மம்தா பானர்ஜியை முன்மொழிவதா, அல்லது நிதிஷ்குமாரை முன்மொழிவதா, அரவிந்த் கெஜ்ரிவாலை முன்மொழிவதா, அல்லது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை முன்மொழிவதா என்று பல பிரச்சனைகள் அந்த இந்தியா கூட்டணிக்குள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க, திடீரென்று நிதிஷ்குமார் என்ன செய்தார்? இந்த கூட்டணியை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், நான் இங்கிருந்து வெளியே செல்லுகிறேன் என்று நேராக நரேந்திர மோடி கிட்ட போயிட்டு காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியே வந்து பிஜேபி கூட்டணிக்கு உள்ள போய் மீண்டும் முதல்வர் ஆயிட்டாரு நிதிஷ்குமார். இப்ப என்ன ஆச்சு? அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே போயிட்டார், மம்தா பானர்ஜி வெளியே போயிட்டாங்க. இந்தியா கூட்டணி சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. ஒரே வருஷம் கூட நிலையா இல்லை. இப்போ மத்தியில பாரதிய ஜனதாவிற்கு எதிராக வலுவான ஒரு இயக்கம் இல்லை. பிராந்திய கட்சிகள் எல்லாம் அங்கங்கே வாக்குகளை பிரித்து, சீட்டுகளை பிரித்து பிஜேபியை தோற்கடிக்க முடியுமா என்றால் அது மிகப்பெரிய சவால் இருக்கிறது. இதுதான் இன்று இருக்கின்ற இந்தியா கூட்டணியின் இப்போதைய நிலை. மம்தா பானர்ஜி எத்தனை சீட்டு வெல்லுவாங்கன்னு தெரியாது, அரவிந்த் கெஜ்ரிவால் எத்தனை சீட்டு வெல்லுவார்னு தெரியாது, இன்னும் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் எத்தனை சீட்டு வெல்லும்னு தெரியாது. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் எத்தனை சீட்டு வெல்லுவார்னு தெரியாது. இப்பொழுது பிஜேபியின் இலக்கு என்னவாக இருக்குதுன்னா, ஸ்டாலின் கூட்டணியை சிதறடிக்கணும். ஸ்டாலின் கூட்டணிக்கு ஒரு தொகுதி கூட தமிழ்நாட்டில் கிடைக்க கூடாது. தமிழ்நாட்டில் திமுகவை முற்றிலுமா வாஷ் அவுட் பண்ணணும். இவர்களை வாஷ் அவுட் பண்ணணும்னா அதிமுகவோடு மீண்டும் நாம் கைகோர்க்க வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டில் இரண்டாம் நிலையில் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற இயக்கம் அதிமுக. அந்த இயக்கத்தோடு மீண்டும் பிஜேபி இணைந்தால் அந்த கூட்டணியில் பாமக, தமிழ்நாட்டில் இருக்கின்ற இன்னும் சில கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணி திமுகவை வாஷ் அவுட் செய்ய முடியும் என்று நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் பேசியிருப்பதாக இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை முற்றிலுமாக சிதைக்க வேண்டும். நாம் இணைந்து செயல்படுகின்ற கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெற வேண்டும். திமுக கூட்டணியை சிதறடித்தாலே இந்தியா கூட்டணியின் கதை முற்றிலுமாக முடிந்தது அப்படின்னு நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இந்த முடிவை எடுத்திருப்பதாக சொல்றாங்க. ஏனென்றால் சில மாதங்களுக்கு முன்புதான் பிஜேபி கூட்டணி அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே சென்று விட்டது. இனி பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்ற முடிவையும் அதிமுக அறிவித்து விட்டது. ஆனால் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி சேருவதற்கான முயற்சிகளை பிஜேபி மேற்கொண்டிருப்பதாக தெரிகிறது. அதற்கு தகுந்தவாறுதான் 2 நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. வாசன் அவர்கள் தமிழ்நாட்டில்
மத்தியிலே தேசிய கட்சியான பிஜேபியுடன் கூட்டணி சேர வேண்டும். அவர்களோடு இணைந்து நாம் இங்கே களத்தில் நின்றால் கண்டிப்பாக திமுகவை வாஷ் அவுட் செய்ய முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஜி.கே. வாசன் அவர்கள் கூறியதாக ஒரு தகவல் வெளியானது. அந்த தகவலுக்கு ஏற்றாற்போல் ஜி.கே. வாசன் அவர்கள் இந்த தகவலை உறுதி செய்கின்ற நிலையில்தான் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தூதாக ஜி.கே. வாசன் செயல்படுவதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது பிஜேபியும் அதிமுகவையும் ஒன்றிணைத்து தமிழ்நாட்டில் அதனுடன் பாமகவை சேர்த்து மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணியாக தமிழ்நாட்டில் திமுகவிற்கு எதிராக ஒரு மெகா திட்டத்தை கட்டமைத்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் இந்த கூட்டணி இன்னும் உறுதி செய்யப்படாமல் இருப்பதாகவே தெரிகிறது. பிஜேபியும் அதிமுகவும் பாமகவும் ஒன்றாக சேர்ந்து விட்டால் தமிழ்நாட்டில் திமுக வாஷ் அவுட் என்று சொல்லப்படுகிறது. எது சாத்தியமாக போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன அப்படின்னா, பாமகவை மட்டும் நாம் கூட்டணியில் இணைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கிவிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எண்ணுகிறாராம். மீண்டும் நம்முடன் பாஜக வேண்டாம் என்று உறுதியாக நிற்கிறாராம் எடப்பாடி. ஆனால் பாஜகவின் முந்தைய கணக்கு என்னவாக இருந்தது அப்படின்னா, ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இந்த மூன்று ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இந்த மூன்று பேரையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு பிஜேபியின் கூட்டணியில் இவர்களை இணைத்துக் கொண்டு அதிமுகவை தனிமைப்படுத்த வேண்டும் என்று அண்ணாமலை எண்ணிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த கணக்கைத்தான் அண்ணாமலை மத்தியில் இருக்கின்ற தலைவர்களுக்கும் தகவல் அனுப்பியதாகவே தெரிகிறது. ஆனால் இப்பொழுது முற்றிலுமாக அனைத்து திட்டங்களும் கைவிடப்பட்டு தமிழ்நாட்டில் அதிமுகவின் தலைமையில் பிஜேபி, பாமக மற்றும் தமிழகத்தில் இருக்கின்ற இதர கட்சிகளை ஒன்றிணைத்து மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கி முற்றிலுமாக திமுகவை சிதறடிக்க வேண்டும் என்று மத்தியில் இருக்கின்ற தலைவர்களிடம் மத்தியில் இருக்கின்ற தலைவர்கள் திட்டம் போட்டு தமிழ்நாட்டில் உள்ள அண்ணாமலைக்கு தகவல் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அண்ணாமலைக்கு வந்திருக்கின்ற அந்த தகவலின் பேர்ல தமிழ்நாட்டில் இப்பொழுது அதிமுக பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பிஜேபி ஒரு குழுவை கட்டமைத்திருப்பதாகவும் அந்த குழுவில் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விஷயம் வெளியே வந்தவுடன் திமுக மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகியிருப்பதாகவே தகவல். ஏனென்றால் சமீபத்தில் சேலத்தில் நடந்த மாநாடு திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி மாநாடு. அந்த மாநாட்டிற்கு பிறகு திமுக கதிகலங்கி நின்று கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலையில் திருமாவளவன் திருச்சியில ஒரு மாநாட்டை போட்டு சற்று நம்பிக்கையை கொடுத்திருந்தார் திமுகவிற்கு. அதிமுக, பாமக, பிஜேபி இந்த மூன்று இயக்கங்களும் ஒன்றாக சேருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிற நிலையில திமுகவின் கூட்டணி முற்றிலுமாக திமுக கூட்டணி தலைவர்கள் அனைவருமே தூக்கத்தை தொலைத்து விட்டதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா கண்ணுக்கு எட்டிய தூரத்துல எதிரிகளே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப திரும்புகின்ற என்ன பண்றது அப்படின்னு ஸ்டாலின் புலம்புற நிலைக்கு அதிமுக, பாமக, பிஜேபி கூட்டணி சேர்ந்தா திமுக கூட்டணி கதை முடிஞ்சது. திமுக போட்ட திட்டம் அத்தனையும் க்ளோஸ். இப்படி பிஜேபியும் அதிமுகவும் பாமகவும் கூட்டணி போடுகின்ற நிலையில் பாமகவிற்கு 7, பிஜேபிக்கு 7, அதிமுகவிற்கு 21 இப்படி கூட்டணியை உருவாக்குகின்ற நிலையில் பாமக 7, பிஜேபி 7, அதிமுக 20. மீதமுள்ள 6 தொகுதிகளில் ஜி.கே. வாசன் 1, ஜான் பாண்டியன் 1, கிருஷ்ணசாமி 1, ஏசி சண்முகம் 1, ஐஜேகே 1 இப்படி மற்றவர்களுக்கான தொகுதி பங்கீட்டையும் இவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டுதான் இப்படி அனைவருக்குமான தொகுதி பங்கீட்டை ஏற்கனவே திட்டமிட்டு முடிவு செய்து கொண்டுதான் இப்பொழுது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருப்பதாகவே தகவல் வெளியாகி இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் திமுகவின் அந்த திமுக கூட்டணி முற்றிலுமாக திமுகவை ஜீரோவாக்க வேண்டும். அந்த நிலைக்கு திமுக சென்றால் மட்டும்தான் மீண்டும் தமிழ்நாட்டில் இவர்களுடைய ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்.
என்ன நடக்க போகிறது பாமக பாஜக அதிமுக கூட்டணி என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.